ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த குட்டி ஒன் ஷாட்டோட ஃபைனல் பார்ட். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். லைக் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் உங்கள் பின்னாடி தான் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்னு இந்த மயிரை கண்டுக்காமல் போகிறா. ஏய் பொண்டாட்டி, கேக்குதா? நில்லே பாரா. ஏய் நில்றி. ஐயோ, யாரோ என்னை நிற்க சொல்கிறாங்க. அது யாருன்னு மட்டும் என் காதுக்கு விழல. யாராவது இருந்தால் முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்லுங்க. அது முன்னாடி வந்து சொல்லணுமா? ஓ, அதாவது இப்போ நான் ஆம்பளை இல்லை, பின்னாடி இருந்து பேசுகிறேன் சொல்ல வரியா? தொத்தோ வரேன் இரு. இப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் முன்னாடி தான் வந்து அவர் 2 கையும் நீட்டி, ஏய் நில்லே, எதுவும் மூஞ்சதுக்கு அப்படி சொருவின்னு இருக்க. நான் அடி தப்பு பண்ணேன்? நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணேனா? எதுவுமே பண்ணல. உங்கள் ஊர் சுற்றி பார்க்கலாம் சும்மா வந்தேன். அங்கே பொண்ணுங்க என்ன சுற்றி பார்க்குதுங்க. நான் அடி பண்ண முடியும்? என் மேலே கோவப்பட்ட எனக்குன்னா தெரியும். எங்கேயோ குரல் கேட்குது, ஆனால் என் கண்ணு முன்னாடி யாருமே தெரியல. கடவுளே, நீங்களா வந்து பேசுகிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே. ஏய் ஏய், பச்சையா நடிப்புன்னு தெரியுது. குத்துக்கல்லாட்ட நிற்கிறல வெள்ளை வெள்ளைன்னு தெரில நடிகிற. சி சொல்லு, என்ன சொல்ல சொல்கிறீங்க? என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க? நான் சொல்லணுமா? மாமா, எனக்கு உங்களை பிடிச்சிக்குதுன்னு சொல்லு. என்னது? அது ஒன்றும் இல்லடி. எதனா திட்டினா போதும், பேசாமலாம் இருக்காது. எதனா திட்டினா கொஞ்சம் குழுன்னு இருக்கலாம். ஆமாம் ஜிமினா, நான் திட்டுனா உங்களுக்கு குழுன்னு தான் இருக்கும். வேமாசம் இருந்தால் கோபம் வரும். அது எங்கே இருக்கு? அப்பா சாமி, நீ ஊருக்கே போயிடு. என்னை கூட்டிகிட்டு வந்து வித்துட்டல, போயிடு. என்னது கூட்டின்னு வந்து வித்துட்டேனா? நோ நோ நோ, விட்டுட்டு போயிட்டேன், விற்கலை. கூட்டின்னு தான் போவேன், புரிதா? விற்கிற ஐடியாலாம் இல்லை, ஆல்ரெடி வாங்கிட்டேன். இந்த திமிரு பேச்சுக்கொண்டு உங்ககிட்ட குறைச்சல இல்லை. வீட்டுக்கு பொட்டி பொடுக்கை தூக்கிட்டு கிளம்பிடு. வீட்டில் நீங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் நம்ம 2 பேர் சண்டையை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போது அந்தளவு சண்டை வந்ததில்ல. அப்போகே நீ என் குழந்தைய விடு, எடுத்துன்னு போகிறேன். குழந்தையா? நீங்கள் உங்களையும் பார்த்துக்க மாட்டீங்க. எங்கே உங்கள் சட்டையை நீங்கள் இது வரைக்கும் துவைச்சிருக்கீங்களா? இல்லை, பாப்பாவுக்கு நிறைய இருக்குது. ஒரு வாட்டி கூட வேலை செஞ்சதே இல்லை. நீங்கள் குழந்தைய பார்த்துக்க போகிறீங்களா? சிரிப்பு தான் வருது. போங்க, நீங்கள் மட்டும் தனியாக போங்க. ஏய் ஏய் ஏய், நான் கலாயிறியா? எனக்குலாம் குழந்தைய பார்த்து தெரியும். நீ வந்துட்டு ரொம்ப நடியாதண்ணா. இது நீ மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி. எனக்குலாம் A to Z எல்லா வேலையும் தெரியும். அப்பா வைட்டண்டி, எல்லாம் தெரியாமல் எப்படி? என் செல்ல மாமா, குழந்த ஸ்கூலுக்கு போகிற வயசு இல்லை, பால் குடிக்கிற வயசு. பாலுக்கு எங்கே போவேன்? என்ன பாலா? பால், ஆவின் பால், பசும் பால், எல்லாம் பால், நம்மளா பால். அதெல்லாம் குத்து நாங்கள் சரி பண்ணிக்க தெரியும். நீ வந்து பாப்பா மட்டும் கல்வி என்கிட்ட கொடு. சீச்சி, மொக்க காமெடி. இந்த ப்ளூ கலர் பால், ஆரஞ்சு கலர் பேக்கெட் பால், க்ரீனில் பால், இது நினைக்கிறியா? தாய்ப்பால் தெரியுமா? மக்கு, அது தெரியல. இன்னி கேட்காத. தாய்ப்பால் அது கேட்டால் கொடுக்க போகிறாங்க. என்ன ரொம்ப உனக்கு மட்டும் தான் வர மாதிரி நடிகிற? பொடி டேஸ்ட்டே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? டேஸ்ட் இல்லைல்ல? அப்போது எதுக்கு என்கிட்ட வந்து நைட்டு கெஞ்சுறீங்க? போதும்ப்பா, நீ உன் வீட்டுக்கே போய்டு, என்கிட்ட பேசாத. இப்போ உங்களுக்கு கோவம் வந்து ஜிமினை கூட பார்க்காம ஜிமினை தள்ளி விட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, அப்படி சொல்ல வரல போகிற. இங்கே பாரு, புரிய வைக்கிறதுக்குள்ளே இப்படி கோச்சின்னு போகக்கூடாது. அதாவது அது வந்து டேஸ்ட்டு அது சொல்ல வரதுக்குள்ளே நீ போயிட்ட. நான் சொல்லி முடியவே விடலடி. நீ உன் அழகு கண்ணை மறையுதுடி பொண்டாட்டி. பின்னாடி பார்க்க முடியலடி. எதனா பண்ணுறேன்னு தோணுது. ஏய் நான் போகிறாளே. இப்போ நீங்கள் கோவமாக போயிட்டு வீட்டுக்கு போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் அம்மா தான், ஏன் என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமாக வந்து டோரை லாக் பண்ணுற? பழைய காலத்து வீடுடி, உடச்சிட்டு போயிடாத. இப்போ ஜிமின் பின்னாடியே வராரு. உங்கள் அம்மா, என்ன தம்பி என்னாச்சு, பிரச்சனையா? ஐயோ அத்தை, பிரச்சனையா? எனக்கு யாராவது தட்சணை போடுற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. அத்தை இதை நான் பார்த்து பண்ணுங்க அத்தை. உங்கள் பொண்ணு நொயன்னு எனக்கு கொச்சின்னு போய் கதுவை சாதுது. ஒரு புள்ள பெற்றுட்டோன்னு அறிவுக்குதா? ஒரு மாதிரி அப்படியே
ஒரு மாதிரி நான் பெரிய பொண்ணு மாதிரி பண்ணணும், அறிவு இல்லை, இல்லவே இல்லை. ஐயோ மாப்பிள்ளை, என்ன நீங்கள் விவரம் தெரியாமல் இருக்கீங்க? அதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சா அவளே உங்கள் வழிக்கு வந்துடுவா. அப்போது உங்கள் வீட்டுக்கு அவள் வந்துடுவாள். இதுக்கெல்லாம் போய்ட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு போங்க மாப்பிள்ளை, நிறைய வேலை இருக்குது. இப்போ உங்கள் அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான். ஐயோ என் அத்தை வேறு நிலமையை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அவள் கோவப்பட்டா அதுதான் வருஷ கணக்கில் என்ன மதிக்க கூட மாட்டா. வருஷ கணக்கில் மதியலைனாலும் இனி நைட்டாச்சும் வந்து பக்கத்தில் பார்த்தா போதும், சமாதானம் பற்றி சமாளிச்சிருவேன். கடவுளே பாரு கடவுளே, அவளை மட்டும் படுவை போதும். இப்போ ஜிமின் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கே ஒருத்தர், எப்பா எவ்வளோ நேரம்ப்பா சாம்பாருக்கு வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரமாக சாம்பார் எடுத்துன்னு வர சொல்லுங்கப்பா. அந்த வெள்ளை சட்டை போட்டுன்னு இருக்கான் பாரு அந்த பையன், அவனை கூப்பிட்டு அவனை சாம்பார் ஊற்ற சொல்லு. அங்கே ஒருத்தர், தம்பி ஜிமின் உங்களை தான் அவர் கூப்பிட்றாரு, கொஞ்சம் சாம்பார் மட்டும் ஊற்றிட்டு வந்துருப்பா. நினச்சாலும் தம்பியில் பாப்பா பாப்பா. ஓத்தா இவனுங்க வேறு இருக்கிற மயிர் வழியில் எவன்டா அவன் சாம்பார் கேட்குறவன், கள்ளிப்பால் ஊற்றுறான், இரு வரேன். இப்போ அந்த பையன்தான், தம்பி வெள்ளை சட்டை சீக்கிரம் ஊற்றணும், விருந்தாளிங்களுக்கு விருந்து வைக்கணும்னு அறிவு இருக்குதா? இன்னும் இந்த வீட்டு மாப்பிள்ளையா நீ? ஊற்று ஊற்று சாம்பாரை ஊற்று. இதோ ஊற்றுறேன் சார், இதோ ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் கை மேலேயே சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றிட்டாரு. எப்பா என்ன சூடு, ஏய் அறிவுக்குதாடா, இதுலேயே ஊற்றுவேன். இப்போ ஜிமின் நல்லா அந்த பையனை ஊற்று பார்த்துட்டு, டேய் 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 லூஃபினாயே நீ தானே இது, அந்த திருட்டு பார்வையிலே கண்டுபிடிச்சாண்டா உன்னை, டே மயிறு. கண்டுபிடிச்சியா மச்சா, அப்போ நான் போய் கண்டுபிடிக்கிறேன், நீ போய் ஒழிஞ்சிக்கோ சரியா? டேய் டே பொட்டை, இங்கே என்ன கண்ணாமூச்சி விளையாட வந்துக்கிறோமா, எல்கேஜா நீ? இங்கே வயிற்றுச்சல கலப்பாதரா, ஆல்ரெடி மச்சான் டென்ஷனில் இருக்கிறேன், நீ வேறு சாம்பாரை ஊற்று புறம்போக ஊற்றுன்னு போ, ஏந்து போ. நாது இப்படி சொன்னதும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் லூஃபியை தான் பார்க்குறாங்க. ஜிமின் டி பொறுமையாக பேசுடா, பொறுமையாக எல்லாரும் பாருங்க. இன்னும் சொன்ன நீ நீ பிரச்சனையில் இருக்கிறியா? டேய் உன்னால் தாண்டா நிறைய வயசு பொண்ணுங்க பிரச்சனையாக இருக்குங்க, நீ உனக்கே பிரச்சனையா? யார் மச்சான், யாருன்னு சொல்லு, போட்டு முடிச்சுட்டு அந்த தலையை எடுத்துன்னு வந்து டேபிளில் வைக்கிறேன். வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாது லூஃபி. ஐயா யார் சொன்னா பண்ண முடியாதுன்னு? என் மச்சானுக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன். நீ அவன் மேலே கை வச்சா நீயே இருக்க மாட்டேன், அப்புறம் எப்படி எனக்காக பண்ணுவேன்? இப்போது நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை தானே சொல்ல வரீங்க ஜிமினா? கல்யாணம் ஆகுத நான் சொல்கிறேன்டா, இந்த உலகத்தில் பொண்டாட்டி அடிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. ஏன் சொந்த புருஷனுக்கே கிடையாது. எல்லா பொண்டாட்டிக்கும் அவங்க புருஷன் இறங்கி தான் போகணும். நீ ஏன் பாரு, கொஞ்ச நாளாக மாலா தானே சுற்றி இருந்த, இப்போண்ணா சண்டையை எதனா வேலை கொடுத்துருப்பேன், அதனால தான் உன் பொண்டாட்டி சண்டை போடுது. அதை இறக்க என்கிட்ட ஒரு மஜமான ஐடியா இருக்குது, என்னை நம்பி வந்துட்டல, நான் சொல்கிறேன். எப்பா சாமி அது மட்டும் சொல்கிறா லூஃபி, அது மட்டும் சொல்கிறா, அது போதும்டா, நான் பார்த்துக்கிற மீதி. டே பொருடா விட்டா என் சட்டியை திறந்துட்டாக்குவ போல, அது சொல்லலாம் ஒரு கோட்ரு சொல்லு, கோட்ரு சொன்னால் பார்த்தா மீதி நான் பார்த்துக்கிறேன். ஐயோ கோட்ரு தானே, உனக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் லூஃபி, நீ வா நவுந்து போய் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வாடா 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 கொஞ்சம் வாடா. ஐயே இவன் தான் இப்படி என்ன எச்ச பண்ணுறான்ட்டு, ஜிமினா பொருடா வரேன். இப்போ நைட் ஆகிடுச்சு. ஜிமின் ரூமுக்கு தான் வராரு. ரூமில் போனோடனே என் பொண்டாட்டி சும்மா வெள்ளை பனி மாரி பத்துன்னு இருப்பா. அப்படியே போய் பொண்டாட்டி நீ தாண்டின்னு போய் ஒரு கட்டி பிடிச்சா மேடம் மடங்கிடுவாங்க. ஆமாம் என் குழந்தைய என்ன பண்ணுறது, அத்தாங்கிறாங்களே, அத்தை கிட்ட கொடுத்துட்டு இவளை அத்தை அம்மாவா நம்ம மாற்ற போகிறோம். ஐயோ நான் ஜிமினா ஜாலியாக இருக்குதுடா, உள்ளே போடா. இப்போ ஜிமின் உள்ளே தான் வராரு. இன்னும் என் பொண்டாட்டி பெட்டை அம்மிங்கிட்டால காணோம். ஜிமின் அவர் கையை வச்சு பெட்டை தான் தடவுறாரு. பொண்டாட்டி இங்கே எதுவுமே இல்லை, அப்போ நீங்கள் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒத்தா இதுக்கு தாண்டி ஒன்று அம்மா வீட்டுக்கு கூட்டினே வரமாட்டேன். உங்கள் ஆத்தா குறி கூட போய் 10 டலை குழந்தைய தூக்கின்னு இப்போ புருஷன்னா நக்குவானா? வரேன். இப்போ ஜிமினுக்கு கோவம் வந்து எதோ பண்ணுறாரு, பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ கோவத்துலேயே படுத்து தூங்கிட்டாரு. இப்போது நீங்கள் தான் என்னங்க, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது வேலை செஞ்சு கொஞ்சம் உங்கள்
அழகான கையால் இது மட்டும் அமுக்கி விடுங்க. என்னங்க பெஞ்சமின்க்கு லைட்டாக உங்கள் வாய்ஸ் தான் கேட்குது. ஏன்னா குரலுது பொண்ட பொண்டாட்டி தான் இங்கே தான் இருக்காளா? அவளது தானே அது? என்ன வேற என்னங்கன்னு கூப்பிட்றாளே. அந்த வந்துட்டண்டி இடுப்பா வலியுது. இதோ 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 பண்ணுறேன். எந்த பக்கம்டி? முன்னாடியா பின்னாடியா மேலேயா கீழேயா? எங்கடி அமுகணும் உன் புருஷன் சொல்றி? அங்கே கீழே இடுப்பு தாங்க ரொம்ப வலிக்குது. குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துக்கிறதுனால கொஞ்சம் அங்கே மட்டும் நல்லா அமுக்குங்க. ம் அமுகணுமா? என்கிட்டயே அமுகிறத பற்றி சொல்கிறேன். இதோ இதோ பண்ணிடுறேன். ஐயோ நாடா இடுப்பு இது. இதோ பண்ணுறேன்டி. இப்போ ஜிமினோட கை உங்கள் இப்பில் தான் இருக்கு. ஐயோ கடவுளண்ணா இவன் இடுப்பை செஞ்சிருப்பான் போலியே. எவ்வளோ நேரம் ஆச்சுடி ஒன்று ரெடி பண்ண. அதுவும் என் கையில் இது மாதிரி தான் மாட்டணுமா? நீ பசையில் இன்னும் அவரன் மட்டும் பாரு. இப்போ ஜிமின் உங்கள் இப்போ போட்டு எதோ பண்ணுறாரு, சொல்லவே முடியாத மாதிரி. இப்போ பக்கத்தில் லூஃபி தான். டேய் ஜிமினே, என்னடா நைட்டு பெட்டு மேலே காத்தாடி விடுற மாதிரிலாம் பண்ணினுரு. ஏன்டா வானத்தில் தடவுற மாதிரி பண்ணுற? என்னடா ஆச்சு ஜிமினா உனக்கு? எது இப்போ அந்த மயிர் தலை என் குரல் கேட்குது? எதுக்கு நடுவில் வந்தா பொண்டாட்டி? பொண்டாட்டி வருவா உனக்கு? மயிரே பக்கத்தில் பத்துன்னு இருக்கிறது லூஃபிடா. என்னது? இப்படி ஜிமின் கத்திட்டு பெட் மேலே இருந்து தான் எழுந்துக்கிறாரு. ஏய் ஏய் ஏந்திரு. ஏய் எச்சக்கலை அறிவு இல்லை. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருக்கும்போது இப்படி தான் நந்தி மாதிரி முன்னாடி வந்து படிப்பியா? எங்கடா என் பொண்டாட்டி எங்கடா போனா? என்னடா டோர் லாக்ல இருக்குது? டேய் என்னடா? ஐயோ ஜிமினு மச்சே, என்ன உன் பொண்டாட்டி நினச்சி நேர கைவிட்டு எதுதான் பண்ணிட்டேன். வெக்கமாகுதுடா. என்னடா வர்ற அந்த நினைப்பால என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜி கருமம் சி மூடு. அப்படி இவ்வளோ நேரம் தடை வந்து என் பொண்டாட்டி இடுப்பு இல்லையா? காற்று தான் போட்டு தடவுனேண்ணா. ஷுபா இந்த மாதிரி என் வாழ்க்கையில் வந்து எதோ பண்ணுறாளே. நான் பண்ணி நான் இதை அடுக்குவேன்னு கூட எனக்கு தெரில. அடுக்கணுமா மச்சான்? எனக்கு உன் மேலே ரொம்ப நாளாக கண்ணுதான் மச்சான். வாவையா நம்ம 2 பேர் கட்டி பிடிச்சி தூங்கலாம். என்ன கூட பண்ணட்டி இல்லை, கட்டி பிடிச்சதே இல்லைடா. முழ மூஞ்சா வாடா ஒரே ஒரு வாட்டி. இப்போ ஜிமின் லூஃபி கிட்ட தான். டே பொறம்பகே, என்ன கேவாக பாக்குறியா? வாய்ப்பு மயிரே இல்லை. மரியாதையாக வெளியே போய் பத்துரு, இல்லை கட்டில் காலத்தும் தலையிலே போட்டுருவேன். போயிடு வெளியே போயிடு. ஜிமினா கண்டிப்பாக கோர்ட் வாசலில் போய் நிற்பேன். தூங்கும்போது இவன் தான் கட்டி பிடிச்சி எழுப்பிட்டு இப்போ வானா சொல்கிறான்னு பட்டா உனக்கு உன் பொண்டாட்டி ஒன்றுமே நடக்குது. நல்லா கன்னி பையன் சாபம் விட்றேன் சீபோ. இப்போ ஜிமின் எழுந்து உட்காந்து தலை மேலே தான் கை வச்சுட்டு, ஷோபா நான் என்ன பண்ணுறது? எனக்கு இது மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ தனியாக கூட என்னால் கூப்பிட முடியாது. மயிறு வரவும் மாட்டா, என்கிட்ட பேச கூட இல்லை அவள். ஜிமினா எல்லாம் நாளைக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அது மட்டும் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இவன் வீட்டுக்கு போயிட்டு தூக்கி போடுறோம். அதுதான் வேலை கூட 2வது தான். முதல்ல இவளை பார்க்கணுடா. இவள் இதனா தலைவாணி வச்சு பார்த்து தூங்க வேண்டியது தான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் பரபரப்பாக ரெடி ஆகிட்ருக்காங்க. பட் ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. காலையிலேயே எவன்டா அவன் சாமா உருட்டின்னு இருக்கானுங்க. எங்கே வந்தாலும் இந்த தூக்கம் மட்டும் எனக்கு நிம்மதியாக வராதா? இயேசுவே காப்பாற்றுங்க ஐயா. எந்தெந்த கடவுளையோ கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. ஐயோ பொண்டாட்டி உன்னை பார்த்தா போதுண்டி என் வாழ்க்கை. இப்போ ஜிமின் கண்ணெல்லாம் கசக்கிட்டு வெளியே தான் வராரு. வெளியே வந்ததும் உங்கள் அத்தை தான். மாப்பிள்ளை நல்ல தூக்கமா? தூங்க விட்டா அவங்க பொண்ணு வயிற்றுச்சல கிளம்பாதீங்க. நல்ல தூங்க அத்தை, நல்லா தூங்குனேன். சரி நல்லா தூங்குனீங்களே, இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது, நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. அத்தை ஒன்று மட்டும், அவள் எங்கே? பொண்டாட்டி குழந்தைய மட்டும்தான் பார்த்தேன், அவளை பார்க்கலையே, எங்கே போயிட்டா? அச்சோ அவளா? கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியே கடைக்கு வாங்க போயிருக்கா. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க,
அவள் வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ ஜிம்மின் மனசுலையே வேணும்னு பண்ணுறலடி, வேணும்னு பண்ணுற, நல்லா பண்ண நின்னா ஆவன்னு கூட தெரில, பண்ணுறேன், குளிச்சுட்டு வந்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் டயர்டாக வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டிங்க. உங்கள் அம்மா தான், ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி ஒயன், நீ இருந்தால் தாண்டி இந்த வீட்டு வேலை எல்லாமே கரெக்டாக நடக்குது. அம்மா இப்படியே சொல்லி சொல்லி தான் எல்லா வேலையும் வாங்கிட்டேன். அவரை நான் காலையிலேருந்து பார்க்கலம்மா. எங்கே அவரா குளிக்க போயிருக்காருடி. கொஞ்சம் வெயிட் பண்ணு, லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு 2 பேருமே போய் வேலை செய்யுங்க. அம்மா இதுக்கு தான் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஜோ தங்கப்பட்டே, அம்மாவுக்கு வயசாகிடுச்சுடி. இப்போ நீ தானே பண்ணணும். இந்த பாரு, என் கையில் ஒரு பேத்தியை கொடுத்துட்டேன், அதே மாதிரி ஒரு பேரனையும் எனக்கு கொடுத்துட்டேண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்டி. அச்சோ அம்மா அம்மா, அவர் காது பாடலாம் இதெல்லாம் சொல்லிடாத. அவருக்கு மட்டும் இது காதில் விழுந்தது உனக்கு புரியாதுமா. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்காது, புரியுதா? இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் டவலோட தான் வெளியே வராரு. வந்ததும் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. பொண்டாட்டி என்னடி இப்படி இருக்க, அழகாக இருக்கடி, லட்சணமா, எவ்வளோ கோவம் வருது உனக்கு? அடங்குறேன், உனக்கு தானே அடங்கி போகிறேன். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்ததும் பொறுக்கி பார்க்குறேன் பாரு, அப்படியே 10 தான் மயக்கிட்டோம். இந்த வாட்டி மயங்கிற மாதிரியே இல்லை, அப்படியே ரூம்குள்ளே ஓடிடு. இவரை பார்த்துட்டே இருந்தால் மயங்கிடுவேன். ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. நம்ம வேறு வாங்கின புடவையை கட்டி பார்த்துட்டு ஈவினிங் கட்டணும். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனில் தான் ஜிமின் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சூப்பராக இருக்கார். அவர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கார். தம்பி அது ஒழுங்காக எடுத்து வை, ஒழுங்காக இருக்கணும், பெரிய ஃபங்க்ஷனு, ஒழுங்காக இருக்கணும் சரிங்களா? அந்த தட்டு எடுத்துன்னு போய் அங்கே வச்சுருங்க, அந்த பழம் இதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. அப்புறம் இந்த சாப்பாடுக்கு சொல்லிட்டீங்களே அது ரொம்ப மெயின், எல்லோரும் சாப்பாடு கொடுத்துருங்க, நான் வந்து சொல்லிக்கிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஓகேவா? இப்போ இந்த பக்கம் லூஃபி தான் ஒருத்தவங்க கிட்ட கால் பேசிகிட்ருக்காரு. ஆர்டர் பண்ணது வந்துச்சா? இதோ வந்துட்டேன், இதோ வந்துடுறேன், கொடுங்க, ரொம்ப நன்றி. ஜிமினா உனக்கு தாண்டா இந்த மாந்திரிகமான பொருளை வாங்கிக்கிறேன். இது போட்டனா உன்னை மாதிரி உலகத்தில் சந்தோஷமானவங்க இங்கே யாருமே இல்லை. இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு நன்றி சொல்ல போகிறத நினச்சாலே ஜாலியாகுது ஜிமினா. முதல்ல இதை அந்த பாலில் கலக்கணும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை தவிர ஜிமின் கண்ணு உங்களை மட்டும்தான் தேடுது. இவன் எங்கே போனோம்? எல்லாம் ஜோடி ஜோடியாக வர இடத்துல மயிறு எனக்கு தனியாக தவிக்க விட்டு போயிட்டா. இதுதான் அடுத்த வாட்டி ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. குழந்தைய கையில் ஊற்றுட்டு மயிறு மினிடும் வரும். இப்போ நீங்கள் தான் உள்ளே வரீங்க. போயிட்டா இந்த பட்ரு. பொண்டாட்டி நீ அடி, இது மஜாவாக அடி. ஆஹா ஜிமினா, இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பாப்பாவை கொடுங்க, ரொம்ப நேரமாக உங்கள் கையிலே இருக்காளா? என்னது பார்த்து சொல்லணுமா? ஏதடி பார்க்குறது? மேலேருந்து கீழே வருவா, கீழேருந்து மேலே போவான்னு தெரில. நல்லா இல்லடி மொக்கையாரு, டுபாக்கு ஒரு மாதிரி நல்ல வேலை புடவை மாற்றுப்போ. என்ன சொல்கிறீங்க? ரொம்ப ரொம்ப காசு கொடுத்து வாங்கினேன், இப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லா தானே இருக்கு. மயிரழகி நல்லா தாண்டி இருக்கு. நீ நல்லா இருக்கிறது தான் பயமாக இருக்கு. எவனாவது கொத்தின்னு போயிட்டானா என்ன நீ பண்ணுறது? எங்கன்னா புள்ள பெற்ற மாதிரியா இருக்கு, வயசு அடுப்பு மாதிரி இருந்துன்னு சாவடியடி. ஜிமின் என்ன யோசிக்கிறீங்க? ஏதாச்சும் சீக்கிரமாக சொல்லுங்கள், வேலை நிறைய இருக்கும். அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பாப்பாவை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இப்படி சொல்லிவிட்டு பாப்பாவை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ ஜிமின் ஓரமாக நின்று உங்களே தான் நல்லா சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்களும் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ லூஃபி பக்கத்தில் நின்று, என்ன மச்சான் சைட்டிங்கு? எனக்கு வயிறுலாம் எரியல தெரியுமா? எனக்கு சுத்தமாக எரியாது.
இந்தா ஜூஸு குடி. எதுக்கு இப்போ இந்த ஜூஸு கொடுக்குற? எனக்கு குடிக்கிற மூடே இல்லை. ஐயப்பா குடிக்கிற மூடு இருக்காது, குச்சாதான் மூடு இருக்கும். குட்ரா. எனக்கு இப்போயே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குடா அந்த தேவதையை பார்த்ததுலேருந்து. எனக்கு எல்லாம் வேணாம், நீயே குடி. இப்போ லூஃபி மனசுக்குள்ளேயே ஐயோ ஜிம்மின்னு மயிரே, நீ பாலில் கலங்குனா மாட்டிப்பேனான்ட்டு தான் ஜூஸில் கலங்குனேன். இப்போ எல்லாரும் குடிக்கிறாங்க, நீயாச்சும் ஒரு பங்கு குடிப்பேன்னு பார்த்தா நீ அவளை பார்த்துட்டு இப்படி இருக்கியடா. அவளை முடியறதுக்கு தாண்டா இதை பிளானு. குட்ரா ஜிமினே, குடிடா. என் மயிரே எனக்கு தான் வேணான்றல, என்ன இப்போ என்ன ஒன்று குடிக்கணும், குடிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையுமே குடிச்சிட்டாரு. குடிச்சிட்ட போதுமா? என்னடா தலைவலி இது, என்னடா கலைக்கு ஊத்த? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. என்ன இவன் கொஞ்ச நேரத்துலேயே ஜம்முன்னு இருக்குலாம் சொல்கிறான். அவ்வளோ பவரா? அப்பயே அந்த டிவியில் சொன்னாங்க இது குடிய குதிரை சக்தி வரும்னு. அதுதான் போல ஜிமின்கிட்ட தெரிஞ்சது. ஆஹா. இப்போ அங்கே ஒருத்தர், இந்தாங்க மாப்பிள்ளை வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? இல்லை 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 மாமா நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். இப்போ லூஃபி தான், ஐயோ மாமா அவன் வாழைப்பழம் சாப்பிட்ற நிலமையில இல்லை, அவன் பால் குடிக்கிற நிலமையில இருக்கான். நீங்கள் கொடுங்க என்கிட்ட வாழைப்பழத்தை. லூஃபி மயிறு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் தெரியாது, மூட்டுறா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ லூஃபி வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே அது ஒன்றும் மாட்டான், கொஞ்ச நேரத்தில் நீ எனக்கு நன்றி சொல்கிற கடமைலாம் வரும். அவ பாரு, நீ தான் என்னை தேடினப்பா, வாழைப்பழம் டேஸ்ட்டு செம்மையாகுதுடா, ஆனால் நீ நினச்சி நீ பால் குடிக்க போகிறன்றது உனக்கு தெரில. இப்போ ஜிமின் தான், ஏய் இந்த மென்னுட்டு சொல்லு இல்லைன்னா சாப்பிடாத, ஒன்றுமே புரியல, கொய்யன்னு தான் கேட்குது. என்ன நீ ஒரு மாறுமாக சிரிச்சுனேங்கிற, நான் எதனா வேலை பார்த்துட்டியா லவ்விய? ஐயோ சீச்சி, நான் ஏன்டா வேலைலாம் பார்க்குறேன், நான்லாம் பார்க்க மாட்டேன்டா. இல்லை லூஃபி மச்சான், என்னானே தெரில, இந்த குஞ்சு இருக்குல்ல அது நின்றுனே இருக்கு, எனக்கு வலிக்குதுடா, நான் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ லூஃபி தான், அந்த டப்பாவில் குதிரை படம் போட்ட மாதிரி இப்போ ஜிமின் குதிரை குதிய போது, ஐயோ நடுத்தலை வைக்கமாக இருக்கு. ஜிமினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இந்த ஃபங்க்ஷன் முடிய போது நீ உன் பொண்டாட்டியை பார்த்து பேசினா சரியாயிடும்டா, நீ பயப்படாத. இல்லை 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 வேலைக்கு ஆகாது, ஃபங்க்ஷன் முடிகிற அளவுக்குலாம் வேலைக்கு ஆகாது, அவளை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். மச்சான் ஜிமினா இது ஃபங்க்ஷன்ரா, கொஞ்ச நேரம் பொறு, என்ன ஃபங்க்ஷனில் எதனா ஆகிடும், நான் மூட்டு இறா. டேய் லூஃபி நல்லா முடியல, பாரு நல்லா அடக்க முடியல, அவன் எனக்கு வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன், விடு. இப்போ ஜிமின் உங்களே பார்த்து தான் முறைச்சிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் என்ன ஆச்சு இந்த மூச்சுக்கு பார்த்து இப்படி முறைக்குது, ஏதாச்சும் இடுப்பு ஏதாவது தெரியுதா? நல்லா தானே இருக்கும், ஏன் முறைக்கிறோம்? இப்போ ஜிமின் கண்ணிலேயே, ஏய் உள்ளவா, அந்த ரூம்குள்ளவா சீக்கிரம், என்னால் வெயிட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் தான், எல்லாரும் இருக்காங்க, இப்போ எப்படி வர முடியும்? பேசுகிறதா இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம், ஓகே? ஏய் வாடி உள்ள வாடி பேசணும். அச்சோ ஜிம்மி இப்போ முடியாது போங்க. இப்போ ஜிமின் கோவமாக அந்த ரூம்குள்ளே தான் போயிட்டாரு. அச்சோ இந்த மூச்சு பையன் இப்போ எதுக்கு ரூம்குள்ளே போகலனாலும் கத்துவான். அம்மா அம்மா இந்த வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ, அவர் கூப்பிட்டாரு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் தான் உள்ளே வந்துட்டு, ஜிம்மினா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு சொல்கிறேன், கோவமா உள்ளவான்னு கூப்பிட்டுட்டு என்ன விஷயம்? சண்டைக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுறேன். எனக்கு என்ன பாட்டு பாடிட்டு குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். ஜிமின் என்ன? இப்போ ஜிமின் உங்களை பேசவே விடாமல் சடனாக கிஸ் பண்ணுறாரு. பொறுத்துக்கடி சாகடிற நீ என்ன கோமாடி பண்ணுற பாரு. ஜிமினா வீட்டுக்கு போதும், என்னடி மயிரில் போதும் போதாது, எனக்கு போதவே இல்லை, எனக்கு இதுதான் ஆகுது, போதும் இது நான் மயிரை காலை விரித்து கீச்சிருவேன். அதை
மாமா மாமா புடவெல்லாம் கசங்குது மாமா, எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அதுண்ணா அதுண்ணா வீட்டுக்கு 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 நான் வீட்டுக்குலாம் இல்லை, இங்கேயே எனக்கு முடியல. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடியே மயிறு. எனக்கு இதெல்லாம் சரியில்லை. என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆ என்ன ஆச்சா? நீ தான் ஆகிடு, எதுதான் ஆகிடு. மரியாதையாக புடவைய கட்டு. நானாக கழட்டினேன், இன்னொரு வாட்டி கட்டவே முடியாத மாதிரி ஆகிடும். கழட்ரி. என்னங்க, அம்மாலாம் வெளியே இருக்காங்க, தெரிஞ்சதுன்னா மானமே போயிடும். இதெல்லாம் வேண்டாம். மானம் போட்டோம், அப்போ தான் உன்னையும் சேர்த்து ரூமில் போட்டு லாக் பண்ணுவாங்க. அடகு முடியல, என்ன பண்ணுறது? கையடிக்க சொல்கிறியா? சரி, பொண்டாட்டியில் கையடிக்கலாம், எனக்கு தான் இருக்குது. நீ தானே அடிக்கணும். வா வா, கை கட்டு. பொட்ரி அதை நிற்குதுல பொடி. பாரதி பொண்டாட்டி, எனக்கு புரியுது. அவசரம், ஃபங்க்ஷனு, அதனால அழகாக ஒரு சாய்ஸ் தரேன். புடவைய மட்டும் தூக்கிட்டு காலை விரி ஓட்டைகளை ஊற்றிட்டு எடுத்துருவேன். நீயா பண்ணனா சௌகரியம், இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும். நீயா படுகிறியா? ஆ எப்படிம்மா சொல்லும்? எப்படி? எனக்கு நானே படுக்கிறேன். இப்படிலாம் பார்க்காதீங்க, இப்படி மட்டும் பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நானே படுக்கிறேன், போதுமா? உம்மால இவ்வளோ சுலபமாக என் வேலை முடியுமா? அது எப்படி அந்த பாட்டில் சொல்லுவானே, சிரித்து பார்த்தா சிக்கவில்லை, முறைச்சி பார்த்தேன் சிக்கிடுச்சு. அது உண்மை தானே? இப்போ நான் முறைச்சோடைய அடிக்கிட பற்றியா? ஓய பொண்டாட்டி, தோ வரேன், வந்துட்டட்டி, தோ வரேன் இப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் தொடையதான் போட்டு தடவுறாரு. நாடி கலரடி. அப்பா, அந்த வெள்ளை புடவையில் அந்த லைட்டுக்கும் அது ஜொல்லிரடி. பாரு, வேர்வையில் மாமா சட்டையை எவ்வளோ ஈரமாயிடுச்சு. எல்லாம் யார் காரணம்? நீ தான் காரணம். பா, என் புதையல்கிட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் விட்ற வேலை தான். கோச்சிக்காத, ரொம்ப நேரம் எடுத்தா. எனக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு அனுப்புங்க, என்னால் முடியல. அம்மா ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் ஒரே காரணம் தான். எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. தெரியிட்டோம், தெரியாமலும் போட்டோம். பிளான்னு வச்சுக்கோ, பிளான் இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒரே கவனம் இது மட்டும் தாண்டி. வளவலன்னு பேசினா நல்லா இல்லை, பண்ணிடலாம். எனக்கு பேசும்போது யாராவது விடுவாங்களா? இப்படி பேசிட்டு பேச எனக்கு பேச மட்டும் விடக்கூடாது, பேசவே விடக்கூடாது, பேசவே விடக்கூடாது. நான் ஃபீல் இது. ஐயோ ஐயோ, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுடி பொண்டாட்டி. வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நிறைய சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்துரு, வீட்டுக்கு வந்துரு, கிளம்பி வா. எனக்கு ரொம்ப வலிக்குது, வலிக்குது, முடியல, வலிக்குது. வலியடி, வலி தான் செய்யும். என்ன பண்ண சொல்கிறேன்? குழந்தை பெற்றுட்டு இதா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அப்போ வலி தானே செய்யும். பொறுத்துவோ. மாமா ஷோல்டர் படி அடகு மட்டும் முடியல, என்னத்தை கலந்து குத்து அடங்கணும் தெரில. நானே அடங்கலான்னு பார்த்தா கூட இவன் இறங்கவே மாட்டுறான். நின்றுனே எப்படி வெளியே போகிறது? சொல்லு, வா இறங்கு. ரொம்ப நேரமாக பண்ணுறீங்க, 1 hour கிட்ட ஆயிடுச்சு. யாராவது வர போகிறாங்க, விடுங்க, நான் போகணும். போட்டி எவன் வேணான்னா? முதல்ல புருஷன் இறங்கிட்டு அப்புறம் எப்போ வேணா போ. இல்லையா, அந்த கையை விடு, நானே வச்சு தேய்ச்சி எதாவதெல்லாம் பண்ணிடு. வா. பஞ்சமீன் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் உங்ககிட்ட எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இப்போ உங்கள் அம்மா தான். வயன் வயன், எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பேன்? வெளியே வா, என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லோரும் கிளம்பவே போயிட்டோம். 1 hour நீ காணவே காணும். எங்கடி போயிட்ட? வெளியே வாடி. இப்போ நீங்கள் சாரிலாம் சரி பண்ணிவிட்டு வெளியே தான் போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் என்ன இப்படி கலைஞ்சி போயிருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லை. பாப்பா
பாப்பா கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு போகலாம் வாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நைட்டு தான், வீட்டுக்கு போய் தூங்கலான்னு போகிறீங்க. அம்மா பாப்பாவை கொடு, நான் தூங்க வச்சுக்கிறேன். ஐயோ போடி, என்னைக்குன்னா ஒரு நாள் தான் பாப்பா என் கூட இருக்கு, அப்பயே கூட்டிகிட்டு போயிடாத, போ நான் பார்த்துக்கிறேன். அம்மா விளையாடாத, கூடு, போய் படிப்போ, மாப்பிள்ளை கூட சும்மா என்னை என் குழந்தைய பிடிச்சிட்டு போடி. பாட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாட விட மாட்டேன், இப்பயே எப்படி இருக்கா கள்ளி, போ. இன்னைக்கு வேற அவர் பண்ண வேலையில் என்னால் நடக்க கூட முடியல, வலிக்குது. இப்போ நீங்கள் தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் மல்லிப்பூலாம் கையில் சுற்றிட்டு உட்காந்துட்ருக்காரு. மாமா இது பிளான் போட்டியா? அதனால தான் அம்மா பாப்பா வாங்கினாங்களா? ஆ சொல்லு. அம்மாண்டி செல்லம், அத்தைகிட்டலாம் நைட்டே சொல்லிட்டேன், நீ வா பர்த்டே. அப்பா விட்டதை இப்போ ஃபுல்லாக முடியலம்மா, பேக்கு ஃப்ரண்ட்டு 69ன்னு ஒத்தா இருக்கிற எல்லாம் கல்யாணம் நீ பண்ணுறோம், வாடி சொல்லும். இப்படி சொல்லிட்டு ஜிமி உங்களை தான் பெட்டில் இழுக்கிறாரு. ஓகேடா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேவா? கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கண்ணா ப்ளீஸ், அது மட்டும் தான் என்னோடய சின்ன ரெக்வஸ்ட். அது மட்டும் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.